தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரன்களின் தகவல்கள் வழங்குறாங்க. உடனே கால் பண்ணுங்க. அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். அடுத்தடுத்த ஆபரேஷன்களை தொடங்கி இருக்காரு அமித்ஷா. இன்னொரு பக்கம் அதற்கு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி புதிய குடைச்சல்களை கொடுத்துடலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிற எடப்பாடி எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தீவிரமான யோசனைகள் புதிய ஸ்கெட்சுகளையும் போட்டபடி இருக்காரு மு.க.ஸ்டாலின். அந்த வகையில் சீனியர்கள் பவரை குறைக்கிற மாதிரி சில நகர்வுகளையும், அதே நேரத்தில் புதியவர்களை சமாளிக்கிற மாதிரி புதியவர்களை களத்தில் இறக்கவோ புதிய திட்டத்தை வச்சிருக்காரு மு.க.ஸ்டாலின் அப்படிங்கிறாங்க அறிவாலய தரப்புல. அதன் தொடர்ச்சியாகவே மாஜிக்களுக்குன்னு தனியாக ஒரு மிஷனையும் தொடங்கியிருக்காரு. உதாரணமா சொல்லணும்னா, செல்லூர் ராஜுக்கு செக் வைக்கிற மாதிரி அமைச்சர் மூர்த்தியை களமிறக்கியிருக்காரு. அங்க நடந்து கொண்டிருக்கிற அந்த மதுரை குஸ்தி. இப்படியாக ஸ்டாலினுடைய அடுத்த கட்ட ஆக்ஷன்கள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். அமித்ஷாவின் அடுத்தடுத்த அஸ்திரம், வாண்டடாக வண்டியேறும் வேலுமணி, கேமை மாற்றும் மு.க.ஸ்டாலின். கடந்த 2 நாட்களாகவே நம்முடைய தமிழ்நாட்டில் சென்னை, விழுப்புரம், கரூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்லையும், முக்கியமாக தமிழ்நாடு டாஸ்மாக் அலுவலகத்திலும் அதிரடி ரெய்டையும் நடத்தினாங்க இல்லையா இடி அமலாக்கத்துறை. இது அரசியல் அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துறது. ஏன்னா அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி துறை ரீதியிலாக அவருடைய துறையில நடந்திருக்கு. அப்புறம் அவருக்கு நெருக்கமானவர்களை டார்கெட் செஞ்சிருக்காங்க. ஸோ அதன் மூலமாக அவங்களுடைய ஒட்டுமொத்தமான டீமுக்குமே லாக் போடுற ஒரு முயற்சி தான் திமுக அரசாங்கத்துக்கும் செக் வைக்க டெல்லி திட்டமிட்டிருக்கு. அதுதான் இந்த ஆக்ஷன் காட்சிகளுக்கான காரணம் அப்படிங்கிறாங்க. முக்கியமாக உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவரு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போன பிறகெல்லாம் இப்படியான ஆக்ஷன் காட்சிகள் அதிகரிக்குது அப்படிங்கிறாங்க. குறிப்பாக இப்ப ராணிப்பேட்டைக்கு மார்ச் 7ஆம் தேதி அமித்ஷா அவரு வந்தாரு. அதே தினத்துலதான் இந்த ஆக்ஷன் தீவிரமடைஞ்சிருக்கு. முக்கியமாக திமுக முன்னெடுக்கின்ற அரசியலுக்கு பதிலடி செக்குகளாக இப்படி வைக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. உதாரணமாக ராணிப்பேட்டை வந்தப்ப கூட தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்வியை துவக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர்கிட்ட 2 ஆண்டுகளாக சொல்லிட்டு இருந்தேன். இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை, இனிமேலாவது ஏதாவது நடவடிக்கை எடுப்பாருன்னு நம்புறேன் அப்படின்னு டார்கெட் செஞ்சு பேசினாரு அமித்ஷா. இதற்கு தான் உடனடியாக சீனியர் அமைச்சரான திமுக பொதுச் செயலாளரான திரு துரைமுருகன் சொல்லுதல் யாருக்கும் எளியவாம் அப்படின்னு உடனடியாக பதிலடியும் கொடுத்திருந்தாருங்க. இப்படியாக திமுக முன்னெடுக்கின்ற தமிழ் மொழி சார்ந்த, தமிழர் அடையாளம் சார்ந்த விஷயங்களுக்கு அதே பாணியில செக் வைக்கிறாங்க டெல்லி. ஒன்னா. 2வது, இப்படி இடி அதிரடி சோதனைகள் நடக்குது இல்லையா, ஆக்ஷன் வேணா இப்ப இருக்கலாம், ஆபரேஷன் பிப்ரவரி 26ஆம் தேதியே தொடங்கியாச்சு அப்படிங்கிறாங்க. அதாவது அப்பவே அமைச்சர்களுடைய பெயரை குறிப்பிடாம இங்க நடக்கின்ற ஊழல் புகார்கள் எல்லாவற்றையும் அமித்ஷா அவர் பேசியிருந்தாரு. அதன் தொடர்ச்சியாக தான் இப்ப அடுத்தடுத்த அட்டாக்கையும் ஏவி கொண்டிருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இன்னும் போக போக ஒவ்வொரு அமைச்சர்களையும் குறிவைத்து அவர்களை வசமாக இதுல லாக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் டெல்லியுடைய பிரதானமான அமித்ஷா அவர்களுடைய டீமுடைய அஜெண்டாவாகவும் இருக்கு. இதை முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அவங்க டீம் புரிஞ்சிக்காமல்ல அடுத்த கட்டமான பதிலடி ஆக்ஷன்கள்ல அவங்களும் தயாராகிட்டாங்க. இந்த அட்டாக்கை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு. முக்கியமாக கடந்த சில மாதங்களாகவே தமிழ்நாட்டு அமைச்சர்கள் கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும், அலர்ட்டா இருக்கணும், டெல்லி நம்மளை எப்படி வேணாலும் டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிவித்தபடியே இருந்தாரு. அதற்கேற்ற மாதிரியே உங்களை நானும் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு தனியார் நிறுவனத்தின் மூலமாகவும் உளவுத்துறை மூலமாகவும் அந்த மார்க் ஷீட்டா ஒவ்வொரு மாதமும் என்ன மாதிரி அவங்க நடவடிக்கைகள்லாம் இருக்கு, செயல்பாடுகள்லாம் இருக்கு அப்படின்னு அந்த மார்க் ஷீட்டையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. இப்படியாக ஒரு அலர்ட் கொடுத்திருந்தாரு. இந்த நிலையில தான் இப்ப மும்மொழி கொள்கைக்கு எதிரான, இந்தி திணிப்புக்கு எதிரான, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நிதியை பாஜக கொடுக்க மறுக்கிறது, அரசாங்கம் கொடுக்க மறுக்கிறது அப்படின்னு இவை எல்லாவற்றுக்கும் எதிராக தீவிரமான ஒரு மொழி சார்ந்த போரை முன்னெடுக்கின்றது திமுக. மிக முக்கியமாக நாடாளுமன்ற தொகுதி மறு வரையறை, இந்த டீலிமிட்டேஷன், இந்த பிரச்சனைக்கு எதிராக தென்னிந்திய கூட்டு நடவடிக்கை குழுவையும் திமுக உருவாக்கியிருக்கு. இவை எல்லாமே பாஜக அரசாங்கத்தை பதற வைக்கும். அதனால அவங்களுடைய பதிலடிகள் ஆவேசமானதாக, கூடுதல் ஆவேசமானதாக இருக்கும். ஸோ இன்னும் கவனத்தோட இருக்கணும் அப்படின்னு அலர்ட் கொடுத்திருந்தாரு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின். அதுல முக்கியமா அவங்களுக்கு சப்போர்ட்டா 2 தரப்பினர் இருக்காங்க. ஒருத்தர் ஆளுநர் திரு ஆர்.என். ரவி. அவர்கிட்ட தொடர்ந்து எதிர்கட்சிகள் நம்முடைய ஃபைல்ஸ் எல்லாவற்றையுமே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுல உண்மை இருக்கா இல்லையான்லாம் தெரியாது. ஆனா அந்த ஃபைல்ஸுகளை அவரு டெல்லிக்கு அனுப்பிட்டு இருக்காரு. நம்முடைய அமைச்சர்களை டார்கெட் செஞ்சு எப்படியாவது அவங்கள லாக் பண்ணும் அப்படிங்கறதான் அவருடைய ஒரு நோக்கம். கொள்கை ரீதியாக திமுக அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய அந்த இமேஜை உடைக்கிற மாதிரியும்
பொய்யான பலவற்றையும் அவர் அடிச்சு விட்டுட்டு இருக்காரு பல்வேறு கூட்டங்களையும். இது 2வது வகை, அந்த இமேஜை டேமேஜ் பண்ணும் அப்படின்னு. 3வதாக பாஜகவுக்கு ஏதோ ஒரு வகையில உதவுகின்ற அதிமுக. அதுலேயும் குறிப்பாக முன்னாள் அமைச்சரான திரு SP வேலுமணி, அவரு மகனுடைய திருமண விழாவுக்கு அழைப்புதெல்லாம் போய் கொடுத்துட்டு வந்தாரு. இங்க அமித்ஷா அவரு கோவை வந்திருந்த நேரத்திலும் அவர்கிட்ட தனியாகவும் அழைப்புதல் கொடுக்கிற மாதிரி கொஞ்ச நேரம் பேசியிருந்தாங்க. அந்த நேரத்துல அதிமுக கூட்டணி சம்பந்தமாகவும் பேச்சு போனது. அடுத்து டார்கெட் டிஎம்கே என்பதுல பாஜகவுக்கு நாங்க கை கொடுப்போம், அதுல நாங்களும் உறுதியா இருக்கோம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்திருந்தாரு SP வேலுமணி. அதற்கு அமித்ஷா அவங்களுடைய தரப்போ இதை தான் நாங்க வரவேற்கிறோம் அப்படின்னு அவங்களும் தெரிவிச்சிருந்தாங்க. அதே நேரத்துல பாஜக அதிமுக கூட்டணி சம்பந்தமாக இப்போதைக்கு நோங்கிற முடிவுல தான் இருக்காரு எங்களுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி. இன்னும் தேர்தலுக்கு சில காலம் இருக்கு, பின்னாடி காட்சிகள் மாறலாம் அப்படின்னு SP வேலுமணி தரப்புல அப்பவே அவங்க பேசியிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாகவும் தான் எடப்பாடி அவருடைய பிரஸ் மீட்லயும் கூட பாஜகவுடன் கூட்டணி அப்படின்னு பேசினப்ப கூட எங்களுடைய ஒரே டார்கெட் டிஎம்கே தான் அப்படின்னு பேசியிருந்தாரு. அதுக்கடுத்து பாஜகவுடைய தலைவர் திரு அண்ணாமலை பேசுறப்பவும் அதே தான், ஒரே டார்கெட் டிஎம்கே தான் பேசினாங்க. சோ இவங்க எல்லோருடைய நகர்வும் டிஎம்கே உடைய இமேஜை உடைக்கணும் அப்படிங்கறதான் உளவுத்துறை மூலமாகவும் இந்த தகவல்கள் வந்தது. அதன் தொடர்ச்சியாக தான் நம்ம கூடுதல் கவனத்தோடவும் இருக்கணும் அப்படின்னு மறுபடியும் அந்த வார்னிங் அலர்ட் செய்தியும் கொடுத்திருக்காரு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின். எதுனாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம், இதனால மக்கள் கிட்ட நம்முடைய இமேஜ் உடையாது அப்படின்னு நம்பிக்கையும் கொடுத்திருக்காரு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அப்படிங்கிறாங்க அறிவாலயத்துடைய சீனியர் தலைவர்கள். அதை ஒட்டி தான் துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் திருவாரூர் போயிருந்தார் இல்லையா, அங்கிருந்து மும்மொழி விவகாரத்தை திசை திருப்பவோ, நமக்கு வேண்டிய அந்த நிதியை கொடுக்க மறுக்கின்ற அந்த செயலை திசை திருப்பவோ, டாஸ்மாக் அலுவலகங்கள் குடோன்கள்ல ரெய்டு என்கிற அவங்களுடைய ஏஜென்டான அமலாக்கத்துறை இதை செஞ்சிருக்கு, இதனாலலாம் பெரிய பாதிப்பு இல்லை, நம்ம எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னும் பேசியிருக்காரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அதே நேரத்துல உட்கட்சிக்குள்ளார வேறு சில நகர்வையும் தீவிரப்படுத்துறாங்க திமுக அப்படின்னு கூடுதல் தகவலையும் தட்டி விடுறாங்க அறிவாலய சீனியர்கள். மந்திரிகளின் பவர் குறைக்கும் பாலிடிக்ஸ், ஸ்டாலினின் நியூ மூவ் ஒர்க் அவுட் ஆகுமா? ஒரு பக்கம் ஒன்றிய பாஜக அரசாங்கம் தங்களுடைய விசாரணை அமைப்புகள் மூலமாக நம்முடைய மந்திரிகளை டார்கெட் செய்வாங்க, பரவாயில்ல நாங்க பாத்துக்கிறோம், நம்ம துணிஞ்சு களமாடுவோம் அப்படின்னு அவங்களுக்கு மந்திரிகளுக்கு நம்பிக்கை கொடுத்தாலும், இன்னொரு பக்கம் தேர்தல் நேரத்துல எதுவும் எதிரொலித்து விடக்கூடாது அப்படின்னு புது வழிகளையும் போட்டபடி இருக்காங்க அறிவாலய தலைமை அப்படின்னு தகவல்கள் வருதுங்க. குறிப்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய டீம் அந்த ஆக்ஷன்லயே இறங்கிட்டாங்க. இதை கவனிக்கக்கூடியது துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவங்களுடைய டீம் அப்படின்னு கூடுதல் தகவல்களை தட்டி விடுறாங்க. என்ன அப்படின்னா, பாஜகவுடைய குற்றச்சாட்டுகள்ல மிக முக்கியமானது ஊழல் ஆட்சி அப்படின்னு நம்மள அவங்க அடையாளப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதற்கு வலிமை சேர்க்கிற மாதிரி பாருங்க, ஊழல் புகார்ல ஆளாகி இருக்காங்க மந்திரிகள் அப்படின்னு இந்த பரப்புரைய இப்ப இருந்தே அவங்க தொடங்கிட்டாங்க. தேர்தல் நெருங்குறப்ப இது இன்னும் வேகம் எடுக்கும். அப்ப அப்படியான அமைச்சர்கள் மூலமாக இல்ல சீனியர்கள் மூலமாக மக்கள் கிட்ட வாக்கு கேட்கிறப்ப அது ஏதோ ஒரு வகையில மக்கள் கிட்ட எதிரொலிக்கும். ஒரு அதிருப்தி உருவாவது இயல்புதான். அதனால திமுகவுக்கான வாக்குகள் குறையவும் வாய்ப்பு இருக்கு. அது மாற்று கட்சிக்கு, குறிப்பாக பாஜக மறைமுக சப்போர்ட்ல இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு சாதகமா போயிடக்கூடாது. இதை உடைக்கணும் அப்படின்னு தான் ஏற்கனவே அந்த டார்கெட் 100 அப்படிங்கிற அந்த ஆக்ஷன் பிளானையும் எடுத்துட்டாரு எங்களுடைய தலைவர் அப்படிங்கிறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சீனியர்கள். முக்கியமாக மாவட்டங்களை அதிகரிக்கிறது, 72 76 ஆனது 100 நோக்கி பயணிக்கிறாங்க. அதுலயும் பவரோடு இருக்கக்கூடிய மந்திரிகளுடைய ஏரியாக்களையும் குறைச்சிருக்காங்க. புதியவர்களுக்கும் அந்த இடத்துல வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, விழுப்புரம் மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா அங்க அமைச்சர் திரு பொன்முடி அவருடைய பவர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதே நேரத்துல புதிதாக முன்னாள் அமைச்சரான திரு CV சண்முகம் அவரை தோற்கடித்த திரு லட்சுமணனுக்கு அங்க வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஓராண்டு தேர்தலுக்கு இருக்கு இல்லையா, அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புதியவர்கள் அந்த மாவட்டத்துக்குள்ளார மக்களுடைய நம்பிக்கையை பெறப்ப 2026 தேர்தல் வரப்ப எதிர்க்கட்சிகள் எந்த விமர்சனம் வச்சாலும் இந்த புதியவர்கள் ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க, அவங்களே எல்லோரையும் சமாளிச்சுப்பாங்க. அதே நேரத்துல 2026 நேரத்துல முழுமையாக இல்லை, ஆனா ஒரு சில சீனியர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம போகலாம், தேர்தல்ல போட்டியிட கட் பண்ணிட்டு அந்த இடத்துல புதியவர்களை கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. அதற்கான ஒரு கிரவுண்ட் அமைச்சு தரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த 100 மாவட்ட செயலாளர்கள் அப்படிங்கிற இந்த திட்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. இனி வர இருக்கக்கூடிய புதிய மாவட்டங்கள்ல நிறைய புதியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், இளைஞரணி சார்ந்தவர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். இது முக்கியமான ஒன்றுங்க. எப்படின்னா, தேர்தல் நெருங்குற நேரத்துல ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் வாக்கு சேகரிப்புல ஈடுபடுறாங்க அப்படிங்கிற விமர்சனங்களை தடுப்பதற்காகவும் புதியவர்கள் நிறைய பேரை களம் இறக்கினா
பாருங்க, முதலமைச்சர் எப்பயுமே சரியா செயல்படுறாரு. ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்களையும் அவரு தடுத்து நிறுத்தியிருக்காரு. புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இவங்கள நம்பி வாக்களிக்கலாமே அப்படிங்கிற மக்கள் கிட்ட ஒரு மனநிலை ஏற்படும். இந்த பரப்புரையை தீவிரப்படுத்தலாம் அப்படின்னு கேம்கான புது ரூட்டையும் அமைச்சிருக்காரு முதலமைச்சர். அந்த ரூட்ல அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி அதை சக்சஸ் ஆக்கக்கூடிய வேலைகள்ல இறங்கியிருக்காரு துணை முதலமைச்சர். நிச்சயமா இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறாங்க அதே சீனியர் தலைவர்கள். எடப்பாடிக்கு ராஜேந்திரன், டிஎம்எஸ் வேலுமணிக்கு செந்தில் பாலாஜி, செல்லூர் ராஜுக்கு மூர்த்தி, மாஜிக்களுக்கென்றே ஸ்டாலின் தனி ஸ்கெட்ச். ஒரு பக்கம் டெல்லியுடைய அடுத்தடுத்த ரெய்டு அஸ்திரங்கள், அதுல மந்திரிகள் சோர்ந்து போகாம இருக்க அவர்களுக்கு முதலமைச்சர் நம்பிக்கை கொடுத்தபடி இருப்பது. இரண்டாவது, மந்திரிகளுடைய பவரை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து புதியவர்களுக்கு அதிக அளவிலான வாய்ப்பு கொடுப்பது. மூன்றாவது, இங்க லோக்கல்ல தமிழ்நாட்டுக்குள்ளார பிரதான எதிரியான அதிமுகவை எதிர்கொள்வது. ஸோ முக்கியமாக மாஜிக்களுக்குன்னு தனியாக ஒரு புது கேம் பிளானையும் போட்டிருக்காரு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அப்படிங்கிறாங்க அறிவாலய சீனியர்கள். அது என்ன அப்படின்னா, மாஜி அமைச்சர்களை தோற்கடிப்பதற்காகவே இங்க புதிதாக அசைன்மெண்ட் கொடுத்திருக்காரு. இங்க இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களுக்கோ மாவட்ட செயலாளர்களுக்கோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கேம் பிளானை போட்டு கொடுத்திருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு மேற்கு மாவட்ட செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினரான திரு டி.எம். செல்வகணபதி மற்றும் புதிதாக அமைச்சர் பொறுப்புக்கு வந்திருக்கக்கூடிய மத்திய மாவட்ட செயலாளரான வழக்கறிஞர் திரு ராஜேந்திரன். டிஎம்எஸ் அவருடைய ஏரியாக்குள்ளார தான் எடப்பாடி சட்டமன்ற தொகுதி வருது. ஸோ அங்கே மட்டுமே தனியாக ஒர்க் பிளான் பண்ணி எடப்பாடியை தோற்கடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் மாவட்டத்தில் 11 தொகுதிகள் இருக்கு. 11 தொகுதிகள்லையும் அதிமுகவை மண்ணை கவ செய்யணும் அப்படின்னும் மேலிடத்திலிருந்து உத்தரவு வந்திருக்கு. முதலமைச்சர் மாவட்டமாக பெயர் பெற்ற சேலம் மாவட்டத்தில் புதிய திமுக ஆட்சியில் ஒரு மந்திரி கூட இல்லையே அப்படின்னு ஆதங்கம் இருந்தது. அதை போக்குற விதமாகத்தான் சில மாதங்களுக்கு முன்னாடி புதிதாக அமைச்சர் பொறுப்புக்கு கொண்டு வந்திருந்தாரு திரு ராஜேந்திரனை கொண்டு வந்திருந்தாரு முதலமைச்சர். ஸோ இப்படியான சில நகர்வுகள், இன்னும் நிறைய கேம் பிளான் போட்டிருக்காங்க, ஒர்க் பிளான். அது எல்லாவற்றையும் அடுத்த காணொலியில பார்க்கலாம். இதனுடைய தொடர்ச்சியாக தான் முன்னாள் அமைச்சரான திரு எஸ்.பி. வேலுமணி அவரை டார்கெட் செஞ்சு சிட்டிங் அமைச்சரான திரு செந்தில் பாலாஜி அவரையும் களமிறக்கியிருக்காங்க. இவங்க எல்லோரோடவும் கூடுதல் பரபரப்பை உருவாக்கி கொண்டு இருப்பது மதுரை தாங்க. சவுத்துல கூடுதலாக கவனம் செலுத்தணும் அப்படின்னு திமுக முடிவு பண்ணாங்க. அதற்கேற்பவே முன்னாள் அமைச்சரான திரு செல்லூர் ராஜு அவருக்கு சிட்டிங் அமைச்சரான திரு மூர்த்தி மூலமாக வலுவான செக் வச்சிருக்கு தலைமை அப்படிங்கிறாங்க. அது என்னன்னாங்க, சமீபத்துல மதுரை மாநகர் மாவட்டம் இருக்கு இல்லைங்களா, திமுக மாவட்டம், அதனுடைய கட்டுப்பாட்டில் இருந்த, அதாவது மாநகர செயலாளர் திரு கோ தளபதி அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்த மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியை அமைச்சர் திரு மூர்த்தி அவருடைய மாவட்டத்துக்குள்ளார இணைச்சிருக்காங்க. வடக்கு மாவட்டத்துக்குள்ளார, அதாவது மதுரை மேற்கு தொகுதியுடைய ஒட்டுமொத்தமான கண்ட்ரோலும் அமைச்சர் மூர்த்தி அவருடைய கையில கொடுத்திருக்கு தலைமை. இந்த மேற்கு தொகுதியில தான் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்காரு முன்னாள் அமைச்சரான திரு செல்லூர் ராஜுங்க. எதற்காக இப்படி மாத்திருக்காங்க அப்படின்னா, மதுரை மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா அங்க 10 தொகுதிகள் இருக்குன்னா சரிபாதி திமுக அதிமுக வெற்றி அடைஞ்சிருக்கு. அடுத்த 2026 தேர்தலில் முழுமையாக 10லும் திமுக வெல்ல வேண்டும். முக்கியமாக அங்க இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களை வீழ்த்த வேண்டும். அதாவதுங்க 1977 இருந்து இங்க தொடர்ந்து 7 முறைக்கு மேலாக அதிமுக வெற்றி அடைஞ்சிருக்கு. குறிப்பா செல்லூர் ராஜு அவர் மட்டுமே இங்க ஹேட்ரிக் வெற்றி அடைஞ்சிருக்காரு. பல ஆண்டுகளாக இது அதிமுக கோட்டையாக இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க முன்னாள் முதலமைச்சரான மறைந்த திரு எம்ஜிஆர் அவரு வெற்றி பெற்ற ஒரு முக்கியமான ஒரு தொகுதிங்க. ஸோ மதுரை மேற்கு அப்படின்னாலே அதிமுக என்று இருக்கின்ற அந்த பெயரை மாற்றி எழுதணும், திமுகவின் கோட்டைன்னு உருவாக்கணும், இந்தாங்க அசைன்மெண்ட்டை புடிங்க மூர்த்தி அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அதை கொடுத்திருக்காரு. அதற்கேற்ப இந்த புதிய பொறுப்புக்கு மூர்த்தி வந்த உடனே தொடர்ந்து ஊழியர் கூட்டங்களையே பிரம்மாண்டமான மாநாடு போல நடத்தியிருக்காரு. அங்கதான் மதுரை மேற்குல செல்லூர் ராஜுவை தோற்கடிப்போம் அப்படின்னு புது சபதமே போட்டிருக்காங்க. அதாவது மூர்த்தியுடைய முழக்கம் செல்லூர் ராஜுவை கலக்கமடைய வச்சிருக்கு அப்படிங்கிறாங்க மதுரை மாவட்ட திமுக உடன்பிறப்புகள். செல்லூர் ராஜுவை கோர்த்து விடும் டாக்டர் சரவணன், எம்ஜிஆர் சென்டிமெண்ட்டை உடைப்பாரா மூர்த்தி? இதுல இன்னொரு உள்ளரசியலும் ஓடிக்கொண்டிருக்குங்க. என்னன்னா, கடந்த தேர்தலில் வடக்கு தொகுதியில போட்டியிட்ட கூட்டணி வேட்பாளரான திரு டாக்டர் சரவணன் அவரையும் புறக்கணிச்சிருந்தாரு செல்லூர் ராஜு.
மத்திய தொகுதியிலையும் கூட்டணியில இருந்த வேறொரு கட்சிக்கு வந்து அந்த சீட்டை பெற்றுக் கொடுத்து, இன்னொரு பக்கம் இப்ப சிட்டிங் அமைச்சராக இருக்கக்கூடிய திரு பிடிஆர் அவருடைய வெற்றிய ரொம்பவே சுலபமாக்குனாரு. அப்புறம் தெற்கு தொகுதியில திரு எஸ் சரவணன், அவரு முன்னாள் அமைச்சரான திரு ஆர்பி உதயகுமார் அவருடைய தீவிரமான ஆதரவாளர். அவரை தோற்கடிப்பதற்காகவும் பல உள்ளடி வேலைகளை செல்லூர் ராஜு அவங்களுடைய டீம் செஞ்சாங்க அப்படின்னு அவருக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கிறாங்க எதிர் அணியினர். இந்த நிலையில தான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட டாக்டர் சரவணன் இப்ப அவர் அதிமுக இருக்காரு இல்லையா, முன்னாள் முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள் விழா கூட்டத்துல அமைச்சர் மூர்த்தி மேற்கு தொகுதியில எங்களுடைய செல்லூர் ராஜு அவரை எதிர்த்து போட்டியிட தயாரா அப்படின்னு ரொம்ப லாவகமாக செல்லூர் ராஜுவை கோத்து விட்டு பேசியிருந்தாருங்க. அதாவது மூர்த்தி இங்க வலிமையா இருக்காரு, பவர்ல இருக்காரு, செல்லூர் ராஜு 3 முறை ஜெயிச்சவரா இருக்காரு, அதனால தொகுதியிலயும் ஒரு அதிருப்தி இருக்கும், ஸோ ரொம்ப டஃப்பா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு தான் இப்படி கோத்து விட்டு பேசினாங்க அப்படின்னும் மதுரை மாவட்ட ரத்தத்தின் ரத்தங்கள்லாம் இப்படியாக பேசிக்கிறாங்க. ஸோ பல்வேறு உள்ளடி வேலைகள் இருந்துட்டு இருக்குங்க. இவை எல்லாவற்றையும் பயன்படுத்தி மதுரை மேற்க திமுக கோட்டையாக மாற்றணும் அப்படின்னு தான் மூர்த்திக்கு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுடைய போட்டியிட்ட தொகுதி, ஸோ அந்த சென்டிமெண்ட்டையும் உடைக்கணும் அப்படின்னும் கூடுதல் பொறுப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு மூர்த்தி அவருடைய கையில. இதுல மிக முக்கியமாக விளாங்குடி, பறவை, துவரிமான், கீழமாத்தூர், மேலக்கால் போன்ற கிராமங்கள் எல்லாமே முக்குளத்தோர் சமூகத்தினர் அடர்த்தியாக பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய கிராமங்கள். இவங்க வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுல மிக முக்கியமானவங்க. ஏற்கனவே இருந்த திரு கோ தளபதி மாற்று சமூகத்தை சார்ந்தவர். அதனால முக்குளத்து சமூக வாக்குகளை கவரணும் அப்படிங்கிறதுக்காகவே அச்சமூகத்தை சார்ந்த அமைச்சர் திரு மூர்த்திய இந்த இடத்துக்கும் கொண்டு வந்து போட்டிருக்காங்க. இப்படி பல்வேறு கணக்குகளும் இதற்குள்ளார ஓடிக்கொண்டிருக்குங்க. நிச்சயமாக செல்லூர் ராஜுவோடைய ஆதிக்கத்தை இந்த மண்ணிலிருந்து விரட்டி அடிப்பார் எங்களுடைய அமைச்சர் மூர்த்தி அப்படின்னு எக்கச்சக்க பில்டப்புகளை கொடுக்கறாங்க அவருடைய அதி தீவிரமான ஆதரவு உடன்பிறப்புகள். இப்படி மதுரை மேற்கு தொகுதியில நடக்கின்ற இந்த அரசியல் பரபரப்புகளை ஒட்டி முன்னாள் அமைச்சரான திரு செல்லூர் ராஜு கிட்ட நம்முடைய ஜூவியுடைய உதவி பொறுப்பாசிரியர் சல்மான் அவரு கேள்வியாக முன் வச்சாரு. மேற்கு தொகுதியில அதிமுக தொடர்ந்து வெற்றி பெறுது, என்னுடைய செயல்பாடுகளால மக்கள் தொடர்ந்து அதிமுகவை வெற்றி பெற வைக்கிறாங்க, மக்கள் ஏத்துக்கிட்டாங்க, நாங்க சரியா செயல்பட்டு இருக்கோம் அப்படின்னு. இது திமுகவினருக்கு எரிச்சலை ஏற்படுத்துறதால ஏதோ அவங்க சொல்லிக்கிட்டு வராங்க. மேலும் மேற்கு தொகுதியில என்ன கூட்டம் நடத்தினாலும் சரிங்க, அவங்களால மக்களை கவரவே முடியாது. எங்க கட்சி எடுத்துக்கிட்டோம்னா இஷ்டத்துக்கு ஆளுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. நான் மேற்கு தொகுதியில மறுபடியும் போட்டிடுவேனா மாட்டேனா என்பது குறித்தெல்லாம் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் தாங்க முடிவு செய்வாரு. தேர்தலுக்குள்ளார இன்னும் ஓராண்டு இருக்குங்க, அதற்குள்ளார எவ்வளவோ விஷயங்கள் மாறும், பார்த்துக்கலாங்க அப்படின்னு தன்னுடைய பாணியில பதில் கொடுத்தாரு மாஜி அமைச்சரான செல்லூர் ராஜுங்க. அதே நேரத்துல நம்முடைய ஜூவி கட்டுரைக்கு பிறகு ரியாக்ஷனையும் காமிச்சிருக்காரு செல்லூர் ராஜு. அவருடைய பேச்சுல கூடுதல் சீற்றமும் தெரிஞ்சிருக்கு. செய்தியாளர்கள்ட்ட பேசினப்ப நான் சவால் விடுறேன், மேற்கு தொகுதி மட்டும் இல்ல மதுரையுடைய 10 தொகுதிகளும் அதிமுக வசமாகும். மூர்த்திக்கு பயந்துகிட்டு வேறு தொகுதியில நான் போட்டியிட போவதில்லை. எப்போதாவது மக்களை பார்ப்பதற்கு நான் மூர்த்தி கிடையாது, மக்களோடு மக்களாக இருப்பவன். மூர்த்தி முதல்ல அவர் தொகுதியை தக்க வைக்கிறாரா பாப்போம் அப்படின்னு ரொம்பவே சீறி பேசியிருக்காரு செல்லூர் ராஜு. ஆக மொத்தத்துல பத்த வைக்கப்பட்டிருக்கு பட்டாசு. குறிப்பாக வெளியிலிருந்து வரக்கூடிய ஆபத்துகளை தடுத்து உட்கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து மீண்டும் 2026 வெற்றி பெறணும் அப்படின்னு தீயாக வேலை பார்க்க தொடங்கியிருக்காங்க திமுகவுடைய தலைமை. இவை எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது பொறுத்திருந்து தாங்க பார்க்க முடியும். மக்கள் கையில தான் இருக்கு. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவருக்கும் இனிய உழைக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பெண் ஆண் சமம் என்கிற சமூகம் அமைய அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபடணும். அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். மகன் அல்லது மகளுக்கு வரன் பாக்குறீங்களா? ரொம்ப பிரைவசியா வரன் அமைத்து தர இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ், வாட்ஸ்அப் வசதி என பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மேட்ரிமோனி. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.